ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெய்டு டிஸ்கஷன் 1 மந்த் பீரியட் துவங்கிருக்கு. இப்போ சலுகையாக ஒரு 1 மந்த் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜூன் 28ஆம் தேதி துவங்குகிறது. முக்கிய குறிப்பு: நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், அதாவது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் பங்கேறுங்க. இங்கே நம்ம ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிட்டு வரோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது. ஓகே, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் பார்க்கக்கூடாது. நமக்கு முதல் என்னென்ன பார்த்தா போதும். ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறோம், ஆப்ஷன் செல்லராக இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இருக்கணும். சும்மா மார்க்கெட்டில் போய் எமோஷனல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் நஷ்டமடைவதற்கு காரணமே எமோஷனல் ட்ரேட் தான். நீங்கள் சிம்பிளாக உக்காந்துட்டாலே போதும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் 10 ட்ரேடு பண்ணுறக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை உண்டான ட்ரேடுக்கு மட்டும் எடுத்து லாஸ் பண்ணி பாருங்கள். நான் ப்ராஃபிட்டை பற்றி பேசலை. லாஸே ஆனாலும் அந்த ட்ரேடுக்கு மட்டும் லாஸ் ஏற்றுக்கோங்க. மற்ற ட்ரேடே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடைபெறும். என்னென்னா மார்க்கெட்டில் நீண்ட நாள் நீங்கள் பயணம் பண்ணலாம். உங்கள் கேபிட்டல் அழகாக உங்கள் கண் முன்னாடியே இருக்கும். நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி. எமோஷன் ட்ரேடும் ஓவர் ட்ரேடு தான் கண்டிப்பாக பண இழப்புக்கு மிக முக்கியம். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடுங்கிறது நிறைய பேர் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் அது ஆப்ஷன் பையராக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் ஆகும்போது நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. முக்கியமாக நீங்கள் ஆப்ஷன் பையிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். முதல் ஹோல்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தவிர்த்துடுங்க. பை பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸிலிருந்து ஒரு 30 மினிட்ஸ், ரொம்ப அபூர்வம், 30 மினிட்ஸ்க்கு மேலே பொசிஷனை கொண்டு போகாதீங்க. லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே ட்ரேடிங் டைமை 9:15 3:30 நீங்கள் 3 பாகமாக பிரிங்க. அப்போது இது ஒரு ஃபஸ்ட் ஆஃப், இது மிட் செஷன், இது செகண்ட் ஆஃப். எப்போவுமே இது செகண்ட் ஆஃப் ஜாக்பாட் ட்ரேட் அமையும். ஆனால் மேக்ஸிமம் வந்தீங்கன்னா இதை தவிர்த்துடும். இந்த ஃபஸ்ட் ஆஃப் பையர், ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா இந்த 9:15 11 மணிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடிந்த அளவு 9:30 அல்லது 10, அதாவது 9:15 10 மணிக்குள்ளே மட்டும் நீங்கள் இண்டெக்ஸ் அல்லது ஸ்டாக் எதுவாக இருந்தாலும் சரி ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு மேலே பார்க்காதீங்க. 9:15 10 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே வேணாலும் போகட்டும், அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு 9:15 10 மணிக்குள்ளே என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் க்ரியேட் பண்ணி அந்த டைம் மட்டும் டிசிப்ளினாக அடிக்ட் ஆகாமல் பண்ணிங்கன்னா நீண்ட நாள் நீங்கள் பயணம் செய்யலாம். ஏன் இந்த 9:15 to 10 அப்படின்னா இதுக்கு பேர் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃப்ரெஷ் ப்ரீமியம்னா ஒரு டிகேக்கு முன்னாடியே அதை செயல்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும். நீங்கள் எளிமையாக வெளியில் வரலாம், லாபம் அல்லது நஷ்டமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே ஆப்ஷன் பையருக்கு அது பாதகமாக இருக்கும். இதை ஃபீட்பேக்கை நீங்கள் அனுபவிச்சதை பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட நோக்கம் உங்களை ட்ரேடராக தூண்டுவது கிடையாது. மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரோம். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, பயனற்றதுன்னா இதை விட்டுட்டு உங்களுக்கு பயனுள்ள தகவலை பார்க்க உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. அப்போது நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ. அப்போது
இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை, அப்போ இதற்கு மேலே மார்க்கெட் இருக்கும் வரை நமக்கு கால் செல்லர் பேனிக்கில் இருந்திருப்பாங்க. அப்போ இதில் இருந்து இதற்கு இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கிற வரை கால் செல்லர் புட் செல்லர் வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹை பக்கத்தில் இருக்கும்போது புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றிருந்தாங்கன்னா கால் செல்லரை தான் திருப்பி இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹை கீழே வந்துச்சுன்னா அப்போ லாஸ்ட் வீக்கோட லோ வந்து நமக்கு சப்போர்ட். அதை தான் நம்ம மார்னிங் பெய்டு மெம்பர்ஸ் கொடுத்த காணொலியை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்குற அளவுக்கு இப்போ திருப்பி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும். அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வந்து நேற்றைய தினம் நம்ம முடிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம், 80% பெரிய கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 20% தான் என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில். இன்றைக்கி நடந்த விஷயம் நியூஸ் பேஸ்டு, அது 20%குள்ளே வந்தாச்சு. நம்ம 80% வந்துட்டு நடக்காதுன்னு சொன்னோம். நம்ம சொன்னதுனால யார் நடக்க போகுது அப்படி இல்லை, என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம். அப்போது இன்றைக்கி வந்து ஒரு காணொலி சொல்லியிருந்தேன், இந்த 24,500 வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இந்த கேப் டவுன் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ் ஹையை பிரேக் பண்ணுறாங்களா லோ பிரேக் பண்ணுறாங்களா பார்க்கணும். லோவை மட்டும் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா புட் செல்லர் வந்து பேனிக் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த குறிப்பை எடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. அது போக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருந்தோம், பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர். இந்த காணொலியில் ஓப்பனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சொல்லியிருப்போம். என்னென்னா மக்கள் நீங்கள் விரும்புகிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணுறது எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் நம்ம சேனலோட நோக்கம் இது கிடையாது. நீங்கள் பை செல் எங்கே பண்ணலான்னுலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தான் உங்களால் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியல. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வாங்க. அதாவது ட்ரேடை உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே இருக்கக்கூடாது, ஆனால் ட்ரேடிங் பண்ணணும். அப்போ ட்ரேடிங் பண்ணணுன்னா வியாபாரத்தில் கிடையாது, நீங்கள் பணம் இருந்தால் எப்படி இருந்தாலும் ட்ரேட் பண்ணிடுவீங்க, பை செல் பண்ணிட்டாலே உங்களோட இது வந்து கற்றுக்கொள்ளும் எண்ணம் இருக்காது, உங்கள் லாப நஷ்டத்தில் தான் உங்களுடைய எண்ணம் இருக்கும். அப்போது பணம் வைக்காமல் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி ட்ரேடு நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வேஷன் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது 1 மாதம் 2 மாதம் உட்காந்து நிதானமாக பார்த்தா அழகாக கற்றுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம மனசு இதுக்கு கிடையாது. பை செல் எங்கே பண்ணலாம், 2 நாள் சும்மா இருப்பீங்க, 3ஆம் நாள் எங்கே பை பண்ணுறது செல் பண்ணுறது, என் பொழப்பு எப்படி, நான் இதில் தான் லாபம் நஷ்டம்னா. அதாவது பழகும்போது எப்போவுமே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கற்றுக்கவே முடியாது, உங்கள் லாப நஷ்டம் மட்டும்தான் என்னமா இருக்கும், கற்றுக்க முடியாது. அதனால் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன், இதை வந்து மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருந்தோம், அதில் வந்துட்டு இன்னும் விளக்கமாக கொடுத்துருப்போம். அப்போ இதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு எளிமையாக தெரிஞ்சிடும். இது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ். அப்போ சொல்லியிருந்தேன் கேப் டவுனுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு கீழே போகவே கிடையாது. அப்போ தான் ஒரு ரேஞ்ச் நமக்கு எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம். ஹை லோ தான் ரேஞ்ச். அப்போ கிரியேட் ஆகிற இடம் எதை பேஸ் பண்ணினா ஓப்பன் பேஸ் பண்ணி, அப்போ ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி எந்த வகையான ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடும். நேற்றைய க்ளோசிங்க நமக்கு இது வந்து பெரிய கேப் டவுன், கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு பக்கம் பெரிய கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் ஈக்குவல் டு லோ இங்கேயே வந்துருச்சு ஒரு விஷயம், ஓப்பன் ஈக்குவல் டு லோ. அப்போ ஓப்பனில் இருந்து லோ இப்படி பேஸ்னா அப்போ அது என்ன பண்ணும், ஓப்பன் டு ஹை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு தெரியும். சரி, இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகலாமா, போகலாம். அது கட் ஆகிற வர இதை கட் பண்ணலன்னு தானே அர்த்தம். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் 9:15 10 மணிக்குள்ளே இந்த கான்செப்டை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஓப்பன் டு லோ கொடுத்துருக்கானா ஹை தான் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். ஆனால் இதை வந்து இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது, மார்க்கெட் டயத்தில் இது தோணவே இல்லையே அப்படின்னு பலருக்கு தோணும். சிலருக்கு
நீ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறியப்பா, ஆனால் மார்க்கெட் டயத்தில் அப்படின்னு தோணும். இது எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் இது கற்றுக்கணும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்ட்டு இல்லை, நீங்களாக அதை யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் மீண்டும் மீண்டும் இதையே உள்ளுறுத்தியே நம்ம வந்துட்டு அந்த குறிப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ ஓப்பன் லோ கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி கீழே போகும்? அப்போ ஓப்பன் லோ பிரேக் பண்ணால் தான் கீழே போகும். அப்போ ஓப்பன் லோவே பிரேக் பண்ணலை அப்படின்னா மேலே தான் இருக்கும். அப்புறம் எப்படி புட் செல்லர் பயப்படுவாங்க? புட் செல்லர் எப்படி பயப்படுவாங்க? அப்போ புட் செல்லர் பயப்படாமல் எப்படி மார்க்கெட் கீழே போகும்? போகாது. அப்போ அதுதான் மார்க்கெட் மேலே வர இம்பேக்டடாக அமைஞ்சது. அதையெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். இதே ஸ்பாட் பேஸ்லேயும் நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ரெண்டுமே அந்த லெவல்ஸோட இம்பேக்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 24,900 கால் போட்டு தான் நேற்றைய தினம் வந்துட்டு நம்மளுடைய டேட்டாஸ், அதாவது நம்ம பெருசாலாம் யோசிக்க வேண்டாம், அங்கே இருக்கிற டேட்டாவை தூக்கி அப்படியே போட்டால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது எளிதாக அங்கே இருக்கக்கூடிய 24,900 அதை பார்த்தீங்கன்னா 175 அந்த டேட்டாவை போட்டுட்டு அதோட லோ ஹையை மட்டும்தான் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 164 அப்படிங்கிறது வந்துட்டு காலோட லோ, புட்டோட லோ 62, அதே மாதிரி புட்டோட ஹை 210, காலோடைய ஹை 387. இந்த மட்டும்தான் நம்ம டேட்டாவாக போட்டிருந்தோம். புட் ஆப்ஷன் பாருங்கள், காலுடைய எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறதுக்கு மேலே க்ளோசிங்கே கொடுக்கல. அப்போ நினச்சி பாருங்கள், இது 387 24,900 மைனஸ் 387 அப்படின்னா 24,300 கழிச்சு 600, அப்போ 518 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர் 24,518க்கு மேலே தான் வர்த்தகம் ஆகிறாங்க. அங்கேயே வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருந்தாலே தெரியும். நம்ம எல்லாமே வெளிப்படையாக இந்த கணக்கீடு போட்டிருக்கோம். அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ எஸ்டர்டே டேட்டாஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 24,900 கால் பாருங்கள், புட்டோட எஸ்டர்டே லோ 62, அங்கிருந்து எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,700 கால் அதிக வர்த்தகம், 25,000 கால், 24,600 புட், 24,500 புட். அப்போ மார்க்கெட் என்ன நினைக்கிறாங்க, 24,500லிருந்து 25,000க்குள்ளே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. நடுநிலை 24,750 தான் இருக்க போகிறது. அப்போ இதை முழுக்க முழுக்க நம்ம உற்று பார்க்க வேண்டும். அடுத்தது அதிகமான வர்த்தகம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான வர்த்தகமான ஸ்ட்ரைக் 24,700 கால் 700 புட், இது வந்து ஒரு ஸ்ட்ராடல். அடுத்து 24,600 கால் 600 புட் ஒரு ஸ்ட்ராடல். அப்போது மார்க்கெட் வந்துட்டு 24,600 டு 24,700 அப்படிங்கிறது மிக முக்கியமாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ். அப்போ இதோட கால் புட், இதோட கால் புட்டை நல்லா உன்னிப்பாக நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ண வேண்டும். அப்போ 24,900 நம்மளுக்கு 178 மாற இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து டிகேவே ஏற்படலை. காலையில் 200 ரூபாய் இருந்தாங்க மீட்டிங் பாயிண்ட், இப்போ வந்து நம்மளுக்கு அதே ரேட்டில் இருக்காங்க. அப்போது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அப்போ 19ஆம் தேதிக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு இந்த 178 ரூபா அடுத்த மணி வந்து 0 ஆகும். அப்போ இன்றைக்கி ஆகலை. அப்போ இதோட சேர்த்து ஒரு டிகே நடைபெறணும். அப்போ அந்த இடத்துல ஆப்ஷன் பையர் உள்ளே போய் மாட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது டிகேவே ஆகலைன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இதில் டேட்டாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,700 கால் நம்மளுக்கு 99 ரூபா லோ, 203 ரூபா ஹை, 700 புட் 155 ரூபா லோ, 306 ரூபா ஹை. அப்போ இதை ஜோன் நமக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த லோவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 24,700 அடிப்படையில் காலோட லோ 99 அப்படின்னா 24,800, புட்டோடது 155 அப்படின்னா 24,545. இந்த ஜோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த ஸ்ட்ரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். அடுத்து இது 200ன்னு வச்சுட்டாலும் கூட 24,900, 24,500, நடுப்பகுதி 24,700, இந்த டேட்டாஸ் இந்த ஸ்ட்ரைக்கும் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி, கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி, இதை உற்று கவனிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கணும். இதில் ஓப்பன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் அது கால் செல்லருக்கு வந்துட்டு
ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இது இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புட் செல்லரை வந்து ஒரு பேனிக் ஆகணும். ஆனால் இந்த கேப் டவுனுக்கே புட் செல்லர் வந்துட்டு பயப்படலை அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்மளுக்கு தெரியுது. அதனால் மார்க்கெட்டோட இந்த டேட்டாஸை தொடர்ச்சியை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், கிடச்சிடும். ஆனால் மார்க்கெட்டை பார்த்து பழகணும். மார்க்கெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய என்னென்ன மார்க்கெட் வகைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட். ஓப்பன் இம்பேக்ட் அப்படின்னு எடுத்துட்டா கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன், ஃப்ளாட் ஓப்பன். அப்போ இதில் எல்லாம் எங்கெங்கே நமக்கு இருக்குது. அப்போ இதோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை மட்டும்தான் பார்ப்பீங்க. குதிரைக்கடி வளம் கட்டின மாதிரி உங்களுடைய ஆராய்ச்சி இருக்காது. இது வந்து ஒரு கலை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பழகுங்க. எப்போ ஒருத்தர் இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் ஆராய்ச்சியே பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க சொன்னதுலேயே போய் பண்ணுவீங்களோ இல்லையா, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாது. உடனே என்ன பண்ணுவோம், சக்ஸஸ் ஆச்சுன்னா அவரை கொண்டாடுவோம், தப்பு நடந்ததுன்னா அவரை நம்ம வந்துட்டு வசைப்பாடுவோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று. ஆனால் இதில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது, அதை எப்படி கையாளணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அதனால் இது சரியா இது தப்பா, இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற வரை உங்களால் வந்து முன்னேற முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு யார் பதிவு பண்ணாலும் நான் கொடுக்கக்கூடிய பதில் ஆய்வு செய்யுங்கள். அது வந்து சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை நம்மளுடைய வியூவர் ஒருவர் வந்து ஸ்ட்ராட்டஜியாகவே க்ரியேட் பண்ணிட்டார். இண்டிகேட்டராக ஒரு வரைபடத்தில் இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணியிருக்கார். அதை பார்த்து ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, இது பார்த்து வேஸ்ட், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு சிலவங்க இருக்காங்க. ஒரு சிலர் கிடைக்கிற டேட்டாவை எப்படி நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம்ட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்துட்டு இது எப்படி ஒரு வைரம் அப்படிங்கிறது யார் கைக்கு கிடைக்குதோ அதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பொக்கிஷம். அதை பற்றி மதிப்பு தெரியாதவங்களுக்கு அது என்னென்னா ஒரு கல், அவ்வளோதான். அதனால் ஆய்வு செய்யுங்கள். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.